சீரியல் நம்பர் 1, 2, 3 ஃப்ரம் யுவர் இமேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கஸ்டம்ஸ் டியூட்டியில் எக்ஸம்ஷன், அதாவது எக்ஸம்ஷன்ஸ் டு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ். எக்ஸம்ஷன் டு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இம்போர்ட்டு நம்ம ஃபாரின்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் லெவி பண்ணுவாங்கன்னு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் இந்த இம்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் 1, கூட்ஸு மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா அண்ட் ரீஇம்போர்ட்டட் ஆஃப்டர் ரிப்பேர்ஸ் ஆர் ரீகண்டிஷனிங். அப்போ கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா அண்ட் ரீஇம்போர்ட்டட் ஆஃப்டர் ரிப்பேர்ஸ் ஆர் ரீகண்டிஷனிங். Re-import allowed within 3 years. For Nepal and Bhutan under 10 years, goods must be re-exported within 6 months from import. Identity of goods should be proved. இதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸ் என்பது கண்டிப்பாக என்னவா இருக்கணும், இம்போர்ட்டடாக இருக்கணும். நீங்கள் இங்கே தான் தயாரிச்சுக்கணும், அந்த பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு கூட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்ன்றது எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அமெரிக்காவுக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த கூட்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கூட்ஸ். திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க, திருப்பி அனுப்புறாங்க, இந்தியாவுக்கு அனுப்பிச்சு ரிப்பேர் பண்ணி தர சொல்றாங்க. அது 6 monthsல நடந்துக்கணும். நீங்க கூட்ஸ் அனுப்பிச்சு 6 மாதத்தில் நடந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ரிப்பேர் பண்ணி நீங்க திருப்பி ரீஇம்போர்ட் அலவுடு வித்தின் 3 years சொல்றாங்க. ரீஇம்போர்ட் அலவுடு வித்தின் 3 years. ஃபார் நேபாள் ஆர் பூட்டான் 10 years சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்தியாவுக்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பழுது பார்த்து மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டால், புரியுதுங்க இல்லையா? அப்ப ரீஇம்போர்ட் அலவுடு வித்தின் 3 years. Goods must be re-exported within 6 months from the import. அப்ப பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு மேல் 3 ஆண்டுகளுக்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். நீங்க 3 ஆண்டுகளுக்குள்ள இருந்து எக்ஸ்போர்ட் செய்யணும். நேபாள் பூட்டான் 10 ஆண்டு வச்சுக்கலாம். 6 மாதங்களுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதே பொருளை என்பதை நிரூபிக்க வேண்டும். இது எல்லாமே சூப்பரான கான்செப்ட் சொல்லிட்டான் அவன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அவன் என்ன சொல்றான், கூட்ஸ் மேனுஃபேக்சர்டு, இல்லை இங்கேயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ கூட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா அண்டு ரீஇம்போர்ட்டட் ஆஃப்டர் ரிப்பேர்ஸ் ஆர் ரீகண்டிஷனிங், அப்படிதான் சொல்லலாம். அப்போ ஒரு எக்ஸ் என்பவர் பொருள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரா? எஸ். அதாவது நல்லா கவனிக்கணும், மெஷின் எக்ஸ்போர்ட்டட் டு ஜெர்மனி ஃபார் ரிப்பேர். ரிப்பேர் காஸ்ட் இல்லை அமெரிக்கன் வச்சுக்கலாமா, ரிப்பேர் காஸ்ட் 1 லட்சம் ரூபாய். ஆஃப்டர் ரிப்பேர் மெஷின் ரீஇம்போர்ட்டட் இன்டு இந்தியா வித்தின் 3 years. அப்போ வித்தின் 3 yearsக்குள்ள நீங்க பண்ணணும் இல்லையா? கூட்ஸ் ஒரிஜினலி மேனுஃபேக்சர் இன் இந்தியா, ரீஇம்போர்ட்டட் ஆஃப்டர். அவன் சொல்றது எல்லாமே நீங்க கரெக்டாக வருது பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தானே உங்களுக்கு புரியும், கிளியரா? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் பழுது பார்த்து மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டால், சரி இன்னும் கொஞ்சம் எனக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன் வேணும் சார், கொஞ்சம் புரியல. எஸ், ஐ வில் டெல் யூ. ஒரு இந்தியன் கம்பெனி டெக்ஸ்டைல் மெஷினை சென்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் டு ஜப்பான். எக்ஸ்போர்ட் டேட் வந்து 1/1/2024. ரிப்பேர் சார்ஜஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய்.
மெஷின் ரிட்டர்ன் டு இந்தியா வித்தின் 6 months நான் சொல்றேன். சரி, மெஷின் ரிட்டர்ன் டு இந்தியா ஒன்று 8/2025. அப்ப சின்ஸ் இட் ரிட்டர்ன் வித்தின் 3 years, அப்ப 1/1/2004 தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் 1/8/2025 நீங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வித்தின் 3 years நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். எஸ் சார், வித்தின் 3 years 3 ஆண்டுகளுக்குள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். எஸ் எஸ். வேல்யூ ஆஃப் மெஷின் வந்து 10 lakh, ரிப்பேர் சார்ஜஸ் 50,000. அப்ப டியூட்டி இஸ் ஒன்லி applicable for 50,000. சரி, ஒருவேளை if condition not satisfied, அப்ப மணிக்கு என்ன ஆகும்? அவ ஃபுல் அமௌண்ட் தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் வேல்யூ. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஸ்பெசிபிக் குட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா and re-imported after repairs abroad, re-import allowed within 5 years, extendable by 2 years, but ownership should be same அப்படின்றாங்க. தேர்ட் வந்து customs duty on re-imported goods is only on repair cost, material used, insurance and freight charges. என்னன்னா அவன் என்ன சொல்றான்னா, நீங்க மூணாவது வந்து என்ன சொல்றான்னு நல்லா பண்ணணும். 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் நல்லா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் goods manufactured in India and re-imported after repairs or reconditioning is first point. Second point is also goods manufactured in India and re-imported after reprocessing, refining, reconditioning, similar process. And the third point is goods manufactured in India and re-imported after repairs abroad. Re-import allowed within 5 years, extendable by another 2 years, goods and ownership should be remain same. See, இந்த 3 விஷயமும் நமக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள், நாட் அ ப்ராப்ளம். At the same time, 3 important points நான் தெரிஞ்சுக்கிறேன். Goods duty on re-imported goods is charged only on repair cost, material used and insurance and freight charges. Goods must be imported within 5 years and ownership should not be changed. Total custom duty are payable on re-imported machine தேவையில்லை. அப்ப re-imported goods sent abroad for repairs as per notification, when goods exported from India for repairs are re-imported, custom duty is chargeable only on fair cost of repairs including cost of materials used. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எல்லாம் குழப்பிக்க கூடாது. வெரி சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். சரி, listen. அப்ப the duty is chargeable on fair cost of repairs, insurance and freight charges for both outward and return movement. Following condition must be satisfied to avail this concession. Goods must be re-imported within 5 years from exports. The exported goods and re-imported goods must be the same. Ownership of the goods should not be changed. These 3 conditions is very, very important. I told you already. If these conditions are satisfied, custom duty is calculated only on repair value and related charges, not full value of machinery.